வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி தான் பண்ண போகிறோம். கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், அது தவிர நம்ம இட்லிக்கும் தொட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடினால நமக்கு முடி வளர்றது, அதுக்கப்புறம் முடி கொட்டுறது கொட்டாமல் இருக்கும். இதை நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது இதுக்கு தேவையான பொருட்கள் ammasamayal.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எள்ளு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா இந்த மாதிரி படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தனியா 3 ஸ்பூன் வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் கல்லுப்பு, இதுவும் இதுல சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு கோலி உருண்ட அளவுக்கு புளி வச்சிருக்கேன், இதுவும் இதுல நல்லா போட்டு வறுத்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 11 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுந்ததுக்கு அப்புறம் நம்ம 3/4 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் பார்த்தீங்கன்னா இந்த பொன் வறுவல் மாதிரி வறுபட்டுறணும். வறுபட்டுறதுக்கு அப்புறம் நம்ம இந்த பெருங்காயம் 1/2 ஸ்பூன் இதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நான் 2-3 நாள் நல்லா கழுவிட்டு ஃபேன் கடியிலே வச்சு நிழல்ல வச்சு காய வச்சு வச்சிருக்கேன். இது 2 கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டாச்சு, இதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இந்த மாதிரி சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை வறுக்கணும். இப்போ நல்லா கருவேப்பிலை பருப்பு இதெல்லாமே வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் எடுத்து கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து வச்சதை ஆறிடுச்சு. இப்போ இதில் போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பொடி கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்க, அருமையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.